ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சைனீஸ் ரிவெஞ்ச் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த வீடியோவை யூடியூப் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணும். இப்போ பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஹீரோயினை சீட் பண்ணுறாங்க. சீட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை கொல்லவும் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காக ஹீரோயின் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு வந்து அவங்க ஹஸ்பண்டை பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறதா மீதி ஸ்டோரியாக இருக்க போது. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் தான் நடக்குது. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, இந்த ட்ராமாவில் நம்ம ஹீரோயின் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க. உங்களுக்கு தான் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்போ எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அப்போ பக்கத்துல இருந்து ஒருத்தன் கிளாப் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, இவன் தான் வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட். இவனுமே ஹீரோயின் வின் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன் ஹனின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். அப்போ பக்கத்துல பிளாக் ட்ரெஸ் போட்டோவும் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்றான். இவளுமே வந்து ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவ பேர் வந்து ஜியாங். இவளுமே ஒரு ஆக்ட்ரஸா தான் இருக்கா. ஆனா ஹீரோயின் அளவுக்கு இவ வந்து அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ண மாட்டா. இப்ப கூட ஹீரோயின் வின் பண்ணதுக்கு அவங்கள பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு தான் வின் பண்ணணும்னு ஆசை. ஆனா நம்ம ஹீரோயின் வின் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவார்ட் வாங்குறதுக்காக ஸ்டேஜுக்கு போறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தீங்க, அதை நம்ம வீடியோல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அந்த வீடியோல பார்த்தா ஹீரோயின் தப்பா வேற ஒருத்தவங்களோட இருக்கிற மாதிரி வந்து வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அங்க வந்திருக்கவங்க எல்லாம் இதெல்லாம் ஹீரோயின் தானே, ஹீரோயின் என்ன இந்த மாதிரி கேவலமானவங்களா, நான் ஹீரோயின் இப்படி தப்பானவங்க நான் நினைக்கவே இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கும்போதே வேற ஒருத்தவங்களோட அஃபேர்ல இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்து இப்படியெல்லாம் சீ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பற்றி ரொம்பவே தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே கதறாங்க, அது நான் இல்லை, இது எதுவுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்த பதட்டத்தில் அப்படியே ரோட்டில் ஓடி போகிறாங்க. ரோட்டில் போகிறப்போ ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஐசியூல அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அந்த ஜியாங் இருக்கா இல்லையா, அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி, அவங்க ரெண்டு பேருமே கை கோத்துட்டு வந்து ஹீரோயின் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோயின் ஷாக் ஆகி போய், என்ன நீங்க ரெண்டு பேரும் அஃபேர்ல இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நானும் ஹஸ்பண்டும் ரொம்ப நாளாவே அஃபேர்ல இருக்கும், ஆனா நீ இப்பதான் கண்டுபிடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயின் சொல்றாங்க, நான் உன்னை என் பெஸ்ட் ஃப்ரெண்டா தானே பார்த்தேன், எனக்கு நீயே இப்படி துரோகம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டை பார்த்து, உனக்கு அவளைதான் பிடிச்சிருந்தா நீ அவளை மேரேஜ் பண்ணியிருக்கவே தானே, எதுக்காக என்ன மேரேஜ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவனும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலேனா உன்னோட புருஷங்கிற பட்டம் எனக்கு எப்படி கிடைக்கும், ஆடம்பர வாழ்க்கை, இந்த சொகுசு காரு பங்களா, இதுக்காக மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மட்டும் இல்லாம நீ செத்து போயிட்டேனா இதெல்லாம் தன்னால எனக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நான் தான் இன்னும் சாகலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அதுக்கு அவனும், நீ இப்போ சாக போறடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூக்குல மாட்டி இருக்கிற அந்த ஆக்சிஜன் டியூபை கழட்டி விட்டுறான். ஹீரோயின் அப்படியே மூச்சு விட கஷ்டப்பட்டுட்டு அப்படியே கண்ணை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் வேற ஒரு உடம்புல இருக்காங்க. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயின் இறக்கும்போது தான் இந்த பொண்ணுமே இறந்துருப்பா. அதனால இந்த பொண்ணு இறந்த உடனே ஹீரோயினோட சோல் வந்து இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போயிருச்சு. இப்போ ஹீரோயின் வந்து அவங்களுக்கு நடந்தது எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து கார்ல அடிபட்டு செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கண்ணாடியில போய் பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு செம ஷாக்கு, நம்ம என்னடா இந்த உடம்புல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பந்தான் அவங்களுக்கு புரியுது, நம்ம மறுபடியும் பிறந்திருக்கோம், நம்மளோட சோல் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயமே. அப்போ நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை மேல கார் இடிக்கிற மாதிரி வரும். அதை பார்த்து அவங்க டென்ஷன் ஆகி போய் கையை தூக்குறாங்க. அவங்க கையை தூக்குறப்போ எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருது. ஹீரோயின் மறுபடியும் பிறந்து வந்ததுல அவங்களுக்கு இப்படி ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கும் போல. உடனே அவங்களும் போய் அந்த குழந்தைய காப்பாத்திடுறாங்க. அந்த குழந்தையுமே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிருது. அடுத்து ஹீரோயின் அவங்க ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள இப்படி ஒரு நாள் எனக்கு வரும்னு நான் நினைச்சும் கூட பார்க்கல, என்னோட ஃபியூனரலுக்கு நானே வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ரொம்பவே ஃபீல் பண்ணி நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் காரனும் அந்த ஃப்ரெண்டுக்காரையும் ரொம்பவே ஃபீல் பண்ற மாதிரி இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாக்குற ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. அட பாவிகளா, நீங்க தான் என்ன கொன்னீங்க, இப்போ நல்லவங்க மாதிரி நடிச்சு
நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு எப்படியாவது நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து இன்னொருத்த வரா. இவன் வந்து நம்ம செகண்ட் ஹீரோன்னு வச்சுக்கலாம். இவன் பேரு வந்து ஜிங்கு. இவன் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இவனுமே ஒரு ஆக்டர் தான். அவனும் வந்து ஹீரோயின் இறந்ததுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்டும் பாருங்க அவ அஃபேர்ல இருந்தா, அந்த விஷயம் தெரிஞ்சனால இப்படி ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றான், இல்ல ஹீரோயின் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, இது யாரோ வேணுட்டே அந்த மாதிரி வீடியோ செட் பண்ணிருக்காங்க, ஹீரோயின் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இத பாக்குற ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிருச்சு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா இதெல்லாம் அவளோட ரெப்யூட்டேஷனை கலைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வேணுட்டே ஃபேக்கா வந்து வீடியோ கிரியேட் பண்ணி அவளையும் கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்தோன்னே அந்த மீடியா எல்லாருமே வந்து ஹீரோயின் பக்கம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே நீ யாரு யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாட்டுக்கு சொல்றாங்க, இவன் ஹஸ்பண்ட் தான் சீட் பண்ணிட்டான், அது மட்டும் இல்லாம கூட சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தவளும் சேர்ந்து ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்ல, அதுக்கு இந்த ஜியாங்கோ இவ யாருன்னே தெரியாது பாருங்க, நம்மளை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கா, இவளை உடனே பிடிங்க அப்படின்னு சொல்றா. உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே ஹீரோயினை பிடிக்க வராங்க. உடனே ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக கையை தூக்குறாங்க. பார்த்தாங்க எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருது. ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போன உடனே ஒரு பாட்டியும் ஒரு பொண்ணும் வந்து ஹீரோயின் கிட்ட இங்க இருக்க கூடாது, இங்க இருக்கிறதுக்கு காசு கொடுக்கணும், காசு கொடுக்காம இஷ்டத்துக்கு வாங்கி தின்னுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி திட்டிட்டு இருக்காங்க. இந்த பாட்டி யாருன்னா இந்த பொண்ணோட பாட்டி தான். இவங்களுக்கு இந்த பொண்ணு மேல சுத்தமா பாசமே இருக்காது. அவங்களுடைய ரெண்டாவது பேத்தி மேலதான், பக்கத்துல நின்றுட்டு இருக்கா இல்லையா அந்த பொண்ணு மேலதான் வந்து ரொம்பவே பாசம் வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் இருக்கிற உடம்புல இருக்க பொண்ணை எப்பயுமே வந்து திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ பணம் சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கு நான் 20,000 ரூபாய் கொடுத்தாதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ரொம்பவே திட்டிட்டு ஹீரோயினோட ஹேண்ட்பேக்கை புடுங்கிடுறாங்க. பக்கத்துல இருக்க அவ தங்கச்சியுமே ஹீரோயினோட ட்ரெஸ்ல ஏதாவது பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ரொம்பவே நிறைய வேலையெல்லாம் பார்த்திருக்கா போல. ஃபுட் டெலிவரி பண்றது, அதுக்கப்புறம் செத்த மாதிரி நடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கா பணத்துக்காக. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிளாஷ் மாதிரி தெரியுது. ஹீரோயின் உடனே அவ தங்கச்சிக்காரியை தள்ளி விட்டுட்டு என்கிட்ட காசெல்லாம் இல்ல, உனக்கு வேணா நீ சம்பாரி, எதுக்கு என்கிட்ட கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு உள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. பாட்டியும் பைத்தியும் இருந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ வந்து எங்ககிட்ட இவ்வளவு தைரியமா பேசுறியா, நீ என்ன மாறிட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வெளியில இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்னை யாருமே புள்ளி பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க ஸ்கூலோட ரீயூனியன் பார்ட்டிக்கு தான் வந்திருப்பாங்க. அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுமே வந்து எல்லாத்துக்குமே ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற பொண்ணும் என்ன நீ நாளாக குண்டாயிட்டே போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை புள்ளி பண்றாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாமே கெக்கபோக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சதுக்கு ஹீரோயின் சரி இதெல்லாம் நம்ம எதுவும் கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுட் டெலிவரி கேர்லா இருக்கேன், நான் தான் அங்க இருக்கிறதுலே பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே அங்க இருக்கிற பொண்ணு எல்லாம் என்ன நீ சாதாரண ஃபுட் டெலிவரி கேர்லா தானே இருக்க, என்னமோ ஏதோ ஒரு படத்துல ஆக்ட்ரஸா நடிச்ச மாதிரி வாய் பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் உடனே தலையை சொரிஞ்சிட்டு ஆமா நான் முட்டாள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொருத்தி சொல்றா, ஆமா இத்தனை வருஷத்துல உனக்கு கொஞ்சமாவது அறிவு வளர்ந்துருக்குன்னு பார்த்தேன், இன்னுமே நீ முட்டாளா தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டு இருக்கா. சொல்றா பாரு எனக்கு ஒரு பெரிய பிசினஸ் மேனோட கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிங் எல்லாம் காட்டிட்டு இருக்கா. ஆனா நீ மட்டும் இன்னும் முட்டாளா தான் இருக்க ஃபர்ஸ்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலா பேசி சிரிச்சுட்டு இருக்கா. சரி நின்னுட்டு இருக்காம எல்லாத்துக்கும் வந்து வைன ஊது அப்படின்னு சொல்றா. ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இவ ஸ்கூல் படிக்கும் போது இவ்வளவு வந்து இப்ப பேசினாங்க இல்லையா, அந்த பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து புள்ளி பண்ணிருப்பாங்க. அவளோட ஷூஸ் எல்லாமே வந்து கிளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுமே ஷூஸ் எல்லாம் கிளீன் பண்ணியிருக்கா. அதெல்லாம் இப்ப இந்த பொண்ணு சொல்லி காட்டுறா, அன்னைக்கு நீ ஷூவை தொடச்சல, இப்போ எல்லாத்துக்கும் வந்து வைனை சர்வ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுமே டெரரா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. வைன் பாட்டில் எடுத்துட்டு என்ன உங்களுக்கு வைன் தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைன் எடுத்து அப்படியே எல்லார் மேலேயும் கொட்டி விடுறாங்க. அவளுக்கு எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஐயோ என்னோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, அதை நாசமாக்கிறாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாங்க. அதுக்கு ஹீரோயினுமே இனிமேல் என்கிட்ட யாராவது வச்சுக்கிட்டீங்க உங்க எல்லாத்தையும் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் சபதம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க நான் ஒல்லியாயி அழகா
ஆகி நான் படத்துல நடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து எதுக்காக நம்ம இந்த பர்டிகுலரா இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இடத்துல விசாரிக்க போறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது ஹீரோயினும் இந்த குண்டு பொண்ணும் ட்வின்ஸ் ஆமா. ஹீரோயினை வேற ஒரு இடத்துல தத்து கொடுத்திருக்காங்க, இந்த பொண்ணை வேற ஒரு இடத்துல தத்து கொடுத்திருக்காங்க. ஹீரோயின் போன இடத்துல அவங்க பெரிய ஆக்ட்ரஸ் ஆயிருக்காங்க. ஆனா இவங்க தங்கச்சி போன இடத்துல வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் மற்றவங்க எல்லாருமே இவங்கள புள்ளி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அவங்க தங்கச்சிக்கு சாரி சொல்லிட்டு, இத்தனை வருஷம் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கியா, இதுக்காக நான் கண்டிப்பா உன்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களெல்லாம் நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சபதம் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு ஆடிஷன் அட்டன் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அதுல ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே அங்கதான் வந்திருப்பாங்க. அவங்க ஹீரோயினை பார்த்த உடனே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அதை வாங்கி சாப்பிட்றாங்க. அதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான், எனக்கு உன்னை பார்த்தா ஒருத்தவங்களை பார்த்த மாதிரி ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயினுமே யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், அவங்க இப்போ என் கூட இல்லை, இருந்தாலுமே நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினுமே அப்படியாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அந்த சியாங் குரங்கு நல்லா கை கோத்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த ஜியாங் குரங்கு செகண்ட் ஹீரோவை பார்த்துட்டு, இன்னும் டேஸ்ட் இவ்வளவு மட்டமா இருக்கு, இதை பார்க்க நல்லாவே இல்லை, நல்லா குண்டு பண்ணினா இருக்கா, போய் டேஸ்ட் இவ்வளவு மட்டமாவா இருக்கும், இதுக்கு முன்னாடியாவது பரவாயில்ல ஹீரோயின் பின்னாடி சுத்திட்டு இருந்த, இது அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கேவலமா பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்ற, ஓ அளவுக்கு கேவலமா யாருமே இருக்க மாட்டாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவன் ஹஸ்பண்ட் கூட கை கோத்து சுத்திட்டு இருக்கா, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஜியாங் குரங்கு உடனே இறந்து போன ஹீரோயினையும் இந்த செகண்ட் ஹீரோயின் வச்சு தப்பா பேசிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு கோவம் வந்து அந்த ஜியாங்க அடிக்க போறா. உடனே அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிடுறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவளையே அடிக்க போவ, உனக்கு அவளை அடிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு, நீ எல்லாம் எப்படி இருந்தாலும் இந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆக மாட்ட குண்டு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு போறா. ஹீரோயினுக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் செம கடுப்பாகுது. அவங்க சொல்றாங்க, எப்படியாவது நான் ஒல்லியாகி அழகாகி காட்டுறேன்னா இல்லையான்னு பாருங்க, நான் கண்டிப்பா இந்த மூவில நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போடுறாங்க. இப்போ இந்த டிராமாவோட ஹீரோவை காட்டுறாங்க. இவங்க ஒரு ஃபேமஸான பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற ஒரு டாக்டர். அவங்க வீட்டுல உட்காந்து ஃபைல் பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் இவங்க ரொம்ப ஃபேமஸான டாக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய், எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும், நான் வெயிட் லாஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான், இல்ல எனக்கு டைம் இல்ல, நான் வெக்கேஷன் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவ்வளவு ப்ளீஸ் 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 எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க, நான் அழகாகணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ எதுவுமே சொல்லாம அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட வீட்டுல தான் காட்டுறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் ஹீரோவை ஃபோர்ஸ் பண்றாங்க மேரேஜ் பண்ணிக்க சொல்லி. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஒரு பொண்ணை பார்த்து இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, இல்ல எனக்கு அவளை பிடிக்கல, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, இல்ல நீ கண்டிப்பா மேரேஜ் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ண, ஹீரோவோடவே என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணுவீங்க, எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும் தெரியும் அப்படின்னு சொல்லி கோவமா பேச, ஹீரோவோட பாட்டி வந்து சமாதானப்படுத்துறாங்க. பேராண்டி எதுக்கும் கோவிச்சுக்காத, நல்லதுக்கு தானே சொல்றோம், நீ பொறுமையா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே கார் எடுத்துட்டு வெளில போயிடுறான். அவன் போயிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் மேலேயே இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இவன் உடனே ஐயோ என்னாச்சுன்னு சொல்லி பதறி போய் பாக்குறான். ஹீரோயினை பார்த்தோன்னே உனக்கு எதாவது ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் ரெண்டு பேருமே ஃபேஸ பாத்துக்கிறாங்க. ஐயோ மறுபடியும் நீயா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மாறி மாறி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே எஸ்கேப் ஆக ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் என்ன பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ ஹீரோ உடனே உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயின் அவ பேரு சொல்றா. உடனே ஹீரோ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இதை கேட்டோன்னா ஹீரோயின் ஷாக் ஆகி, முட்டாளாளா நீ, நான் அதுக்குதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றான், இல்ல நீ என்ன உண்மையா கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், எனக்கு உன்னோட ஹெல்ப் இப்ப தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயின் உடனே கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா நீ பெரிய பணக்காரன், அது மட்டும் இல்லாம ஃபேமஸான டாக்டர் வேற, நீ போய் என்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோ சொல்றான், சரி உனக்கு நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்ல,
அதை நான் உனக்கு ஃப்ரீயாவே பண்ணித்தரேன், எனக்கு ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் உடனே ஹாப்பியாயி சரி இந்த டீல் நல்லா இருக்கே எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்போ ஹீரோயின் சொல்றா அப்ப சரி உடனே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நான் அழகாயிட்டு வந்து என் ஃபேமிலியை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ சொல்றா இல்ல நீ இப்படியே தான் வந்து என் ஃபேமிலியை மீட் பண்ணும் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஹீரோக்கு மேரேஜ் பண்றதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சமயம் பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோயினோட வந்து நிக்கிறான். அவங்க பாட்டி கிட்டயும் அம்மா கிட்டயும் ஹீரோயினை இன்ட்ரோ பண்றா. இந்த பொண்ணு தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு அவங்க அம்மா ஷாக் ஆகி இந்த பொண்ணு பார்க்க கூட நல்லா இல்ல குண்டா இருக்க இவளையா போய் கல்யாணம் பண்ணிருக்க இவள நம்ம ஃபேமிலியில நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு நாங்க இப்போ லீகலா கப்பல் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் எடுத்து காமிக்கிறான். உங்களோட ஒப்பீனியன் எனக்கு ஒன்றும் இது தேவையில்லை இவ இப்போ நம்ம குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டா அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோட பாட்டுக்கு வந்து ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹீரோயினை பார்த்துட்டு கொழுக்கு முழுக்குன்னு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியில தட்டுறாங்க. நல்லா ஹெல்த்தியா இருக்க நீ நிறைய பேர குழந்தைகளை பெத்து போடுமா அப்படிங்கிற மாதிரி பாசமா சொல்றாங்க. அடுத்து ஹீரோயின் வீட்டுலதான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த பாட்டியும் அந்த பேத்திக்காரி இருக்கால அவளும் இருக்கா. அவளுக்கு இன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க போல. அவ வந்து பேத்திக்கிட்டு இருக்கா என் அழகுக்கு நல்ல பணக்கார மாப்பிள்ளை நல்ல அழகான மாப்பிள்ளை தான் கிடைக்கும் எனக்கு நிறைய ரொக்கம் தர போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க ஹீரோயின் கரெக்டா அப்பதான் உள்ள வராங்க. பாட்டி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரேன். அதுக்கு ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் சொல்றா சே இந்த குண்டு இதுக்கு இப்ப வந்தா நான் இவளை பார்க்கவே விரும்பல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போ இவன் மூஞ்சி காட்டிட்டு இருக்கா இவள எங்கேயாவது போ சொல்லுங்க பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் மேரேஜ் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன் அதை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்றா. அப்போ அந்த தங்கச்சிக்காரி வந்து ஹீரோயினோட கையை பாக்குறா. அதுல டைமண்ட் ரிங் போட்டுக்கிறத பார்த்துட்டு இன்னும் இவ்வளவு பெரிய டைமண்ட் ரிங்கா என்னோட விட பெருசா இருக்கு இது நான் நிஜமாலுமே டைமண்ட் ரிங்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உடனே இவனுக்கு கோவம் வந்து கையை தள்ளி விட்டுட்டு என்ன எனக்கு வரப்போ உன்னோட பெரிய பணக்காரனா இருப்பானா சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கிட்ட போய் பாட்டி இதோட ஹஸ்பண்ட் விட என்னோட ஹஸ்பண்ட் பணக்காரங்களா இருக்கணும் நீங்க தானே பார்த்து மேரேஜ் பண்ணிருக்கேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை போட்டு தொலை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த தங்கச்சிக்காரி சொல்றா பாருங்க பணக்கார வீட்டு மாப்பிள்ளைன்னா டவுரி நிறைய கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டியை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இல்ல அவங்களுக்கு வந்து டவுரி எதுவும் வேண்டாமாமா என்ன மட்டும் மேரேஜ் பண்ணி கொடுத்தா போதும் அவங்க மேரேஜ் ப்ரப்போசலுக்கு எப்ப வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு தங்கச்சிக்காரியோ ஒண்ணு மாதிரி குண்டு பொண்ணுல யாரு கல்யாணம் பண்ணிக்குவா அதுவும் பெரிய பணக்காரன் எப்படி மேரேஜ் பண்ணிக்குவா பார்க்க ஒன்னு மாதிரி அசிங்கமா குண்டு பண்ணி மாதிரி இருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுடனே நக்கலா சிரிச்சுட்டு சரி வெயிட் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்போ ஹீரோயின் வெளியில போய் பாக்குறப்போ அந்த தங்கச்சிக்காரிக்கு பாத்துருப்பாங்க இல்லையா அந்த மாப்பிள்ள வரான். அவன் வெளியில அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். அவங்க அம்மா சொல்றாங்க நீ வந்து செகண்ட் ஒய்ஃபோட பையன் தான் அப்படின்னு சொல்லி தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னு ஹீரோயின் சே இதுக்கெல்லாம் மோசமான ஃபேமிலி தான் போல அவளுக்கு நல்லாதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணி கொடுக்கும் போது பொண்ணுக்கு வந்து ஏதாவது பரிசு பொருள் கொடுப்பாங்க போல மாப்பிள்ளை வீட்டு சைட்ல. அப்போ அவங்க பாட்டி வந்து மாப்பிள்ளை கிட்ட என் பேத்திக்கு என்ன பரிசு பொருள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு மாப்பிள்ளையோட அம்மாவும் கிரெடிட் கார்டு தூக்கி வைக்கிறாங்க. அதை பார்த்தோன்னு பாட்டிக்கு வாய் ஃபுல்லா பண்ணுதான் ரொம்ப சந்தோஷமே அதை எடுத்துக்கிறாங்க. உடனே ஹீரோயின் கிட்ட சொல்லி அவங்களுக்கு சீக்கிரம் போய் டீ கொண்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் அங்க டீ எடுத்துட்டு வரப்போ ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் வந்து வேணுட்டே காலை வச்சு இடிச்சு ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுறா. அடுத்து ஹீரோ வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து சீக்கிரம் ஹீரோயின் வீட்டுல போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே கட் பண்ணா ஹீரோ வந்து ஹீரோயின் வீட்டுக்கு தான் வந்திருக்கான். பார்க்க ஹீரோயினுக்கு நிறையவே பரிசு பொருள் அது இதுன்னு அவ்வளவு கொண்டு வந்திருக்கான். அப்போ அந்த சமயம் பார்த்து அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய மனுஷன் வந்து ஹீரோயினோட பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உங்க பேரை ரொம்பவே பணக்காரன் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கவும் ஹீரோயினோட பாட்டி உடனே ஆமா என் பேத்தி கொடுத்து வச்சுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது பேத்தியோட கையை பிடிச்சு காட்டுறாங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்றான் இல்ல நான் அவங்கள சொல்லல உங்க ஃபர்ஸ்ட் பேத்திய சொல்றேன் அவங்களுக்கு நிறைய கார்ல இருந்து வந்து சம்மந்த பேச வந்திருக்காங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். உடனே இந்த தங்கச்சிக்காரி வேக வேகமா போய் பார்க்க போறா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ மாசா கார்ல இருந்து வந்து இறங்குறான். அவனை பார்த்தோன்னு எவ்வளவு அழகா இருக்கா இவன் போய் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அங்க இருக்கவங்க எல்லாம் ஹீரோ பெரிய பணக்காரன் இந்த இடத்துல இருக்கிறதுல பாதி சுத்தம் அவனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி அவ்வளவு பெரியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கல தங்கச்சிக்காரிக்கு வாய் வயிறெல்லாம் எரியுது.
உடனே ஹீரோயினும் வந்து ஹீரோ கிட்ட பேசுறா. இதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இவங்க எப்படி இருந்தாலும் ஓகே சொல்லிடுவாங்க, இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ சொல்றான் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். காரணம் தெரிஞ்சோடனே ஹீரோயின் ஹீரோவோட பாட்டி கிட்ட போய் பேசுறாங்க. அதுக்கு ஹீரோவோட பாட்டி சொல்றாங்க நான் கல்யாணத்தை பத்தி பேசதான் வந்திருக்கேன், உங்களுக்கு சம்பந்தமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஹீரோ தான் கொண்டு வந்த பரிசு பொருளை எடுத்துட்டு வர சொல்றான். அவங்க பாத்தீங்கன்னா நிறைய ஜுவல்ஸ் பணம் அது இதுன்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்தோன்னா பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. அவங்க உடனே ஹீரோயின் கிட்ட வந்து பாசமா பேசிட்டு இருக்காங்க. என்னமா உன் பாய் ஃப்ரெண்ட வெளியே நிக்க வச்சிருக்க, சீக்கிரம் உள்ள கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னோட கையை பிடிச்சிட்டு இது என்னோட நல்ல பேத்தி, தங்கமான பேத்தி அப்படின்னு சொல்லி ஹீரோயினை புகழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சு எடுத்து வச்சுட்டு அவ உங்களுக்கு நல்ல பேத்தி மட்டும் இல்ல எனக்கு நல்ல மனைவியும் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயின் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு அவன் ஃப்ரெண்டு கால் பண்றான். மாதிரி நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, நீ அங்க வர முடியுமா, எனக்கு கம்பெனி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இனிமே கொஞ்சம் தயங்குறாங்க. இல்ல அங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, நான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு அவனும் நீ வந்தா மட்டும் போதும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினும் இதை கேட்டு சந்தோஷமாயி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டி நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அங்க ஜியா வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பா. அங்க இருக்கவங்க எல்லாருமே உன் ட்ரெஸ் ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஜியாங்கோ ஆமா நான் அழகா இருக்கேன், என்னோட ட்ரெஸ்ஸுமே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்திட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. அங்க இருக்கவங்க எல்லாமே ஹீரோயினை பார்த்து பாரு அவ பார்க்கவே அசிங்கமா இருக்கா, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கால இவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க மேல ஒரு கோட் போட்டு கவர் பண்ணிருப்பாங்க. உடனே அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் எதுக்கு நீ இந்த மாதிரி போட்டுட்டு வந்துட்டு இருக்க, நீ ஏன் ட்ரெஸ் போட்டுக்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாமா, ஒழுக்கமா கோட்டை கழட்டு அப்படிங்கிறாங்க. ஹீரோயினுமே தயங்கிட்டே அந்த கோட்டை கழட்டுறாங்க. அது பார்த்தா ஜியாங்கோட ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. உடனே இங்க இருக்கவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஜியாங் சொல்றா என்ன நீ என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டா இந்த மாதிரி அழகா இல்லாம நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. சமயம் பார்த்து ஹீரோயினோட ஹஸ்பண்டும் வந்து ஏமா உன் சைஸுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கலாச்சு விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ கிட்ட போய் இவன் வந்து உனக்கெல்லாம் என்னதான் டேஸ்டோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கவும் உடனே செகண்ட் ஹீரோக்கு கோவம் வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் மனுஷில தண்ணி ஊத்தி விட்டுறான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன்னை நான் கொன்னே போட்டுருவேன், ஒழுக்கமா இந்த இடத்த விட்டு வெளில போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதுக்கு ஹீரோயின் உனக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லி பழிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு ஃபேமஸான டைரக்டர் வந்து அவங்களுடைய அடுத்த மூவிக்கு வந்து யாரை வந்து ஹீரோயினா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்குமே அந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும். உடனே அவ ஓடி போய் டைரக்டர் கிட்ட சான்ஸ் கேட்கறா, நான் நடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டைரக்டர் சொல்றாங்க இல்ல அது நீ நடிக்க முடியாது, நீ ரொம்பவே குண்டா இருக்க, உன்னால அதில் நடிக்க முடியாது, சாரி என்னால என்னை செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேட்டோன்னு ஜியாங் வந்து நீ ஏன் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கா. கூட இருக்கவங்கலாம் என்ன இந்த மூஞ்சி ஹீரோயின் நடிக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்காங்க கிண்டல் பண்ணி. உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. ஆக்சுவலி இந்த டைரக்டர் வந்து இந்த மூவிக்கு இறந்து போனாங்க இல்லையா ஹீரோயின், அவங்களதான் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் கேட்குற நீங்க எதுக்கு அந்த ஹீரோயினை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். டைரக்டர் சொல்றாங்க அந்த பொண்ணு ரொம்பவே அழகா இருப்பா, ரொம்பவே நேச்சுரலாவே அவங்க ரொம்பவே சூப்பரா ஆக்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டோன்னே ஹீரோயினுக்கு பெருமை தாங்கல. அது மட்டும் இல்லாம நான் என்னோட ஸ்கிரிப்டான அவங்களுக்காக தான் எழுதினேன், ஆனா என்ன பண்றது அவங்கதான் இறந்து போயிட்டாங்களே, அதனாலதான் நான் வேற வழி இல்லாம ஜியாங்க செலக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜியாங்கால ரொம்பவே அசிங்கமா போச்சு. அப்போ ஹீரோயின் உடனே எனக்கு 3 மாசம் வெறும் 3 மாசம் டைம் கொடுங்க, நான் இறந்து போன அந்த ஹீரோயின் மாதிரியே மாறி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போறாங்க. சவால் விட்ட கையோட வந்து ஹீரோ கிட்ட தான் நான் உன்னோட அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டேன்ல, உன்னை மேரேஜும் பண்ணிக்கிட்டேன், இப்போ இது என்னோட டன், 2 மேரேஜ் ஆச்சு, எனக்கு எப்பவும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே இல்ல எனக்கு இப்ப டைம் இல்ல நான் அப்புறம் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் உடனே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் அவங்க பாட்டு கிட்ட போய் சொல்லிட்டுமா நம்ம 2 அக்ரிமெண்ட் மேரேஜ் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோ கடுப்பாயி என்னமோ பண்ணித்தல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் உடனே காலை பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிச்சுட்டா
ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு என்ன கேட்குற ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினே வேற வழி இல்லாம சரி பண்ற அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்களோட ஃபீச்சர்ஸ் எப்படி எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்காங்க. அது யாருன்னா இறந்து போன அந்த ஹீரோயின் மாதிரியே வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி இந்த ஆக்டர்ஸ் ஆல்ரெடி இறந்துட்டாங்க உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதுக்கு அவ்வளோ எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நான் இவங்கள மாதிரி தான் மாறணும் நான் கண்டிப்பா வேலை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்பிடென்ட்டா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு சர்ஜரி பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் சர்ஜரி எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஹீரோயின் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹீரோயினை பார்க்க செகண்ட் ஹீரோ வரான். அவன் கேட்கறான் என்ன ஒரு வழியா எல்லாம் சர்ஜரி பண்ணி முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாசமா கேட்டு விளையாண்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே அவன் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோ ஒரு பக்கம் முறைச்சிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஹீரோயின் மேல லைட்டா லவ் வர ஆரம்பிச்சிருச்சு போல. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது டிவி நியூஸை பாக்குறாங்க. அதுல என்னன்னா ஜியாங்குக்கும் இந்த ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கும் மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னே செம கடுப்பாயிருச்சு. உன்னை எப்படியாவது பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜியாங் அவளுடைய மேரேஜ்க்கு ஷாப்பிங் வந்திருப்பா. அங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு ஐயோ இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கே நான் அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அவனும் நீ எவ்வளவு காஸ்ட்லியா வேணாலும் எடுத்துக்கோ எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இவ்வளவு நான் எவ்வளவு லக்கி உன்னோட ஒய்ஃப் சரியான பைத்தியக்காரி நல்ல வேலை இதுக்கப்புறம் நம்ம அவளை லைஃப்ல பார்க்கவே போறதில்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இவங்க ரெண்டு பேரும் பேசி குறைஞ்சிட்டு இருக்காங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஆபரேஷன் பண்ணாங்களே அந்த கட்டெல்லாம் பிரிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க நர்ஸ் எல்லாம் இவங்க பார்க்க ரொம்பவே அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கண்ணாடி வாங்கி அவங்க முகத்தை பாக்குறாங்க. அவங்க பழைய முகத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு செம்ம சந்தோஷமாயிருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவை விட்டு தனியா போயிடுறாங்க. அதாவது அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியா ஒரு வாடகை வீட்டுல போய் தங்குறாங்க. ஹீரோ தான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறான். நீ என்னோட ஒய்ஃப் நீ எப்படி இங்க ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அங்க அந்த டைரக்டருமே இருக்கான். ஹீரோயினை பார்த்தோட செமையா ஷாக் ஆயிடுறான். இவங்க பார்க்க அந்த இறந்து போன ஹீரோயின் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் பேசுறான். நீ எப்படி இருக்க இங்க வரன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் போய் டைரக்டர் கிட்ட தான் பேசுறா. உங்களுக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்கா 3 மாசத்துக்குள்ள நான் ஹீரோயின் மாதிரி மாறி காட்டுறேன்னு சொன்னேன்ல இப்ப பாத்தீங்களா நான் மாறிட்டேன் இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் டைரக்டர் சொல்றாங்க நீ பார்க்க அந்த இறந்து போன ஹீரோயின் மாதிரி அப்படியே இருக்கிற நீ மட்டும் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தா நீ தான் இப்ப நம்பர் 1 இருக்க போற சீக்கிரமாவே நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இது கேட்டோன்னு ஜியாங் ரொம்ப கடுப்பாயி சார் நீங்க என்ன தானே செலக்ட் பண்ணீங்க இப்ப எதுக்கு நீங்க என்ன மாத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ பழைய ஆக்டர்ஸ் தானம்மா நீ போயிரு நான் ஹீரோயினை வச்சு எடுத்துக்கிறேன் அவதான் கரெக்டா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு ஜியாங் எதுவும் பேச முடியாம உட்கார்ந்துடுறா. ஹீரோயினுக்கெல்லாம் செம சந்தோஷம் ஆயிருது. இதுக்கப்புறம் ஹீரோயின் எங்க போறாங்கன்னா அவங்களுடைய ஸ்கூல் ரீயூனியனுக்கு தான் போறாங்க. அங்க உள்ள போய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே உள்ள போறாங்க. என்னப்பா யாருக்கும் என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அங்க இருக்கவங்க எல்லாம் இவங்க இறந்து போன ஹீரோயின் தானே அவங்கள மாதிரியே இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரியுது இது அதாவது நம்ம ஹீரோயின் தெரியுது. உடனே ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு யாராவது வைன் சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க கண்ணாடி போட்டிருக்கவனும் அந்த முள்ளிகள் கிட்ட அவளுக்கு வைன் நீ தானே அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவளுமே நான் அது சும்மா பண்ணா போ நான் இப்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே நக்கல் பண்ணிட்டு நீ தான் ஊத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் உனக்கு வைன் சர்வ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஹீரோ உள்ள வர அப்போ அங்க இருக்கிற வெயிட்டர் சொல்றா இந்த ஹோட்டலே அவங்களோட தான் இவங்க ரொம்பவே ரிச்சானவங்க இவங்களோட ஒய்ஃப் தான் ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அங்க இருக்கவங்க எல்லாமே செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் இவ்வளவு ரிச்சான பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டோன்னா அந்த புள்ளிகளும் எதுவும் பேச முடியாம உட்கார்ந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் பார்ட்டி முடிஞ்சு வெளில போயிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து அந்த புள்ளிகள் சொல்றா நீ ஏமாந்து போய் அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்ட அவ உன்ன நல்லா ஏமாத்தி இருக்கா அவ பாக்க இப்படியே இருக்க மாட்டா அவ குண்டா அசிங்கமா இருப்பா அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றா நான் தான் அவளுக்கு சர்ஜரியே பண்ணது அவ எப்படி இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாம அவ என்னோட ஒய்ஃப் அவ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. அதுக்கப்புறம் ஹீரோயினும் கார்ல கிளம்பி போயிடுறாங்க. அந்த ஜியாங் குரங்கு தான் காட்டுறாங்க. அந்த ஜியாங் குரங்கு யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கா. எப்படியாவது ஹீரோயினோட நேமை ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவ என்ன பண்றானா இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் என்ன பண்றானா ஹீரோயினோட பழைய போட்டோவும் அவள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணா இல்லையா அந்த போட்டோவையும் ரெண்டுத்தையுமே சேர்த்து போட்டுறா. பார்த்தோன்னே இவ்வளோ அசிங்கமா இருக்கவளா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இவ்வளோ அழகா மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோயினை பத்தி ஒரு மாதிரி பேசுறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அந்த டைரக்டருமே ஹீரோயினை மூவில இருந்து எடுத்துடுறாங்க. ஹீரோயின் உடனே ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் மலையில உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஹீரோ தான் வந்து என்ன பைத்தியமா எதுக்காக கொற்ற மலையில இப்படி நினைச்சிட்டு இருக்க, உனக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிர போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினுமே எனக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோ சொல்றான் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்றது, நீ இவ்வளவு நேரம் வரலையே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா, நீ ஒண்ணு தனியா இல்ல உனக்கு நான் இருக்கேன், தயவு செஞ்சு என்ன பாரு கதன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்படியே தூக்கி மலையிலே வச்சு கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோ சமாதானப்படுத்தி ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். ஹீரோயினுக்கு ட்ரையர்லாம் போட்டு முடிய காய வச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண பக்கத்துல வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து விலகி போயிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ எப்படியே ஹீரோயினை லாக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் உடனே ஹீரோவை தள்ளி விட்டுட்டு வெளில ஓடிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோவோட கையும் காலையும் கட்டி போட்டுறா. ஹீரோ உடனே எதுக்கடி என்ன இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வேற ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். அது பாத்தீங்கன்னா அந்த மூவி டைரக்டர் தான் பண்ணிருப்பாங்க. நீங்க எங்க மூவில ஹீரோயினா நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. அப்புறம் ஜியா குரங்கு போன்ல வந்து அந்த புள்ளி பண்ணாலையா அந்த பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. நான் தான் அவளோட போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண சொன்னல, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவ சொல்ற நான் எல்லா போட்டோஸுமே போஸ்ட் பண்ணேன், ஆனா இப்ப மக்களுக்கு எல்லாம் இது பரவாயில்ல, இது சாதாரண விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை சும்மா எடுத்துட்டு விட்டுட்டாங்க, இது அவ்வளவு பெரிய விஷயமா ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டோன்னே ஜியாங்கு செம கடுப்பாயிருச்சு. இந்த பிளான் ஃபிளாப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாட்டியையும் அவ தங்கச்சிக்காரையும் தான் காட்டுறாங்க. அந்த தங்கச்சிக்காரி வந்து அந்த பாட்டியை திட்டிக்கிட்டு இருக்கா. நீ எனக்காக என்ன பண்ணி வச்ச, நீ எனக்கு ஒண்ணுமே பண்ணல, பாரு அந்த குண்டு பொண்ணு இப்ப எப்படி மாறி எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுல இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த பாட்டியோ நான் அவளுக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணல, நான் எல்லாமே உனக்கு தானமா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நீங்க எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணல, நீங்க எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலகாணி எடுத்து அவங்க மூஞ்சில் அமைக்கி எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. அந்த பாட்டியுமே ஃபீல் பண்ணி புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நான் இவ்வளவுதான் பார்த்து வளர்த்த, ஆனா இப்ப என்ன இவளே கொலை பண்ண பாக்குறா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஷாப்பிங் போயிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்கூல்ல வந்து ஒரு பையனுக்கு ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அவன் வந்து ஒன்னு மாதிரி ஒரு குண்டு பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அவங்க அங்க இருந்து போறாங்க. அந்த சமயம் யாருமே அவளை போக விடாம அவளை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. ஹீரோனை அந்த மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து வாய் மூடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவனும் என்ன பயந்துட்டியா, நம்ம தனியா போய் பேசலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் ஒன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவங்க கிட்ட எல்லாம் தனியா பேசணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கிக்கு தான். அவன் அப்படியே வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்கான். அந்த இடத்துல ஹீரோ வந்து ஹீரோயினை பிக்கப் பண்ண வந்திருப்பான். அவன் இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றான், நான் கூட உன்னை குறைச்சு மதிப்பிட்டுட்டேன், ஆனா நீ பரவாயில்லதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட தங்கச்சியை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போது அவ யாருக்கிட்டயும் நிறைய கடன் வாங்கி அதை கொடுக்க முடியாம இருக்கிறதுனால அவ மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க போல. அதனால அவளை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருச்சு. இனிமே ஒரு பக்கம் கதறாங்க, என் பேத்தியை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து என் வாழ்க்கை மட்டும் இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. இவங்க ஹீரோயின் பண்ண பாவத்துக்கு இவங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சு. அடுத்து அந்த ஜியாங்க தான் காட்டுறாங்க. அவ வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கா. நான் தான் இனிமேல் டாப்ல வர போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் வர உடனே எல்லாரும் ஹீரோயின் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னு ஜியாங் பொறாமையில பொங்க ஆரம்பிச்சிடறா. அந்த சமயம் எல்லாரும் ஹீரோயின் கிட்ட பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. கூட செகண்ட் ஹீரோவும் இருக்கா. நீங்க ரெண்டும் லவ் பண்றீங்களா, ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ உடனே ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தொல்ல கை போடுறான். எதுவுமே பேசாம அப்படியே நிக்கிறாங்க. இதை பார்க்க ஜியாங்கோ வில்லத்தனமா சிரிக்கிறா. ஜியாங் வந்து போன் பண்ணி ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இவனும் வந்து வில்லத்தனமா சிரிச்சுட்டு செகண்ட் ஹீரோக்கு ஹீரோயின் மேல லவ், ஆனா அந்த டாக்டருமே வந்து ஹீரோயினை தானே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இது நான் லவ் ட்ரையாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருக்கான்.
இன்னொரு பக்கம் ஹீரோவுமே இதெல்லாம் டிவியில பார்த்து செம கடுப்பாயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினையும் செகண்ட் ஹீரோவும் தான் காட்டுறாங்க. அவங்க ஹீரோயின் குடிக்கிறதுக்கு ட்ரிங்க் வாங்கி கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் எப்பயுமே ஒன்னா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கேட்டோன்னு செகண்ட் ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ அவங்க பிஏ கிட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவன் பிஏவுமே ரொம்பவே கொந்தளிக்கிறான். பாருங்க அவங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆகி தான் உங்ககிட்ட அவ்வளவு க்ளோஸா பழகிட்டு இருந்திருக்காங்களா, இந்த பொண்ணு ரொம்ப தப்பான பொண்ணா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டிட்டு இருக்கான் ஹீரோயினை. நம்ம நியூஸ் போட்டும் இல்ல அவங்க நல்லவங்க இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோட செகண்ட் ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நல்லவதான், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும், இது என்னோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினுக்காக கேண்டில் லைட் டின்னர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஹீரோ அந்த ஆர்டிக்கல் எல்லாம் காட்டுறான். அதாவது செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்றதா ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருக்கும், அதை பத்தி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், அவன் என்னோட கோஆக்டர், அவ்வளோதான், எங்களுக்குள்ள எதுவும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இது கேட்டோன்னே நீ என்னோட ஃபேமிலியில இருக்கிற பொண்ணு, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, நீ கொஞ்சம் வெளியாள் கிட்ட பார்த்து பழகு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயின் சொல்றாங்க என்ன நீங்க நிஜமாலுமே என் மேல லவ்ல விழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுமே ஹீரோட ஃபேஸை பிடிச்சு வச்சுட்டு ஆமா நிஜமாலுமே நான் உன் மேல லவ்ல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னே அவங்களுடைய பழைய வாழ்க்கை ஞாபகம் வருது. அவங்க குண்டா இருந்தப்போ அவங்களை எல்லாத்தையுமே புள்ளி பண்ணாங்க இல்லையா, அவங்க ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்கல்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட இருந்து விலகி போறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹீரோயினோட பிரஸ் மீட் தான் நடக்குது. அங்க இருக்கவங்க சில பேர் எல்லாம் ஹீரோயினை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கும் செகண்ட் ஹீரோக்கும் ஏதோ அஃபேர் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி ரொம்பவே தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. சைடுல ஜியாங் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் ஜியாங்கோட ஏற்பாடு தான் போல. ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன மறுபடியும் வேலை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு அவளோ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி கரும்பு பிடிச்ச வேலையெல்லாம் நீ தானே பாப்ப அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோயின் மேல ஏதோ தூக்கி அடிக்கிறப்போ ஹீரோயின் உடனே அவளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் போய் வேற சைடு நின்னுக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ ஹீரோயினை மறைச்சிட்டு நின்னுக்கிறாங்க. எல்லா அடியும் அந்த ஜியாங்குக்கு தான் விழுகுது, நல்லா வேணும். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஜியாங்கையும் அவங்க ஹஸ்பண்டும் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுறாங்க. இதனால ஜியாங்குக்கு எந்த பட வாய்ப்புமே கிடைக்காம போயிருது. ஹீரோயினோட ஹஸ்பண்டையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருது. இப்போ ஃபைனலா ஹீரோயின் அந்த பிரஸ் மீட் எல்லாம் முடிச்சுட்டு வராங்க. அப்போ கரெக்டா ஹீரோவும் வரா, செகண்ட் ஹீரோவும் வரா. அப்போ ஹீரோ செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்றான் எங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றான் அது ஒன்றும் உண்மையான கல்யாணம் இல்ல, அது ஜஸ்ட் சும்மா அக்ரிமெண்ட்டுக்கு தானே போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கம் கையை நீட்ட ஹீரோயின் ரொம்பவே தயங்குறாங்க. அவங்களுக்கு ஹீரோ கிட்ட பேசினதெல்லாம் ஞாபகம் வருது. அதாவது நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அது எல்லாமே ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா ஹீரோயின் ஹீரோவை தான் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ஹீரோயின் ஹீரோவை தான் செலக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.